ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் வெயிட் லாஸ் தான் பண்ண முடியுமா இல்லை வெயிட் கெயின் தான் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாருக்குமே டவுட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ஃபுட்டை எடுத்து எப்படி வெயிட் கெயின் பண்ணலாம், 1 மந்த்துக்கு எவ்வளோ வெயிட் கெயின் பண்ண முடியும் அப்படின்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் வெயிட் கெயின் பண்ண போகிறீங்கன்னா என்னென்ன ஃபுட் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஃபார்முலா 1, புரோட்டீன், ஆலோ ப்ளஸ், இது 3 மட்டுமே இருந்தால் போதும். உங்களுடைய வெயிட் கெயினை ஸ்டார்டிங்கில் இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபார்முலா 1, புரோட்டீன், ஆலோ ப்ளஸ் சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை கரெக்டாக ஒரு 30 டேஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். உண்மையாகவே இந்த ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா நானுமே இந்த ப்ராடக்ட் வெயிட் கெயினுக்காக தான் எடுத்தேன். ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. எல்லாருமே ஃபீல் பண்ணுற விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப லீனாக இருக்கேன், நான் எந்த ஷேட் போட்டாலும் ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கான்ஃபிடென்ட் லெவலை இழந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் நான் ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டப்படுறாங்க. இப்போ பாருங்க, வெயிட் கெயின் ஆகிட்டேன்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, நான் இன்னும் வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் இது. நான் சொன்ன 3 ப்ராடக்ட் இருந்தாலே போதும் உங்களுடைய வெயிட் கெயினை அச்சீவ் பண்ண முடியும். வெயிட் கெயின் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் இல்லைனா 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிக்கிங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வாக்கிங் ஜாக்கிங் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா வெயிட் கெயின் ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு நல்லா பசி எடுத்தால் மட்டும்தான் உங்களால் வெயிட் கெயின் பண்ண முடியும். நிறைய பேர் பாருங்க, டீ காஃபி அடிக்டாக இருப்பாங்க. வெயிட் கெயின் பண்ணுறவங்க டீ காஃபி எடுத்துக்கவே கூடாது. அதுவும் இன்னும் நிறைய பேர் டீ காஃபி குடிக்கும்போது பிஸ்கெட், பன்னு இது மாதிரி சாப்பிட்றீங்கன்னா அதை இப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் டீ காஃபி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பசியே எடுக்காது. ஒரு 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பசியே எடுக்காமல் போகும். அப்படியே நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 11 மணிலேருந்து 12 மணி ஆகிடும். அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகவே ஆகாது. இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். எனக்கும் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், டீ காஃபி இன்றைக்கே அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 வேளையிலேருந்து 5 வேளை சாப்பிடணும். இப்போ ஷேக் எப்போ குடிக்கணும், எந்த மாதிரி டைமில் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை கரெக்டாக நோட் பண்ணி உங்களுடைய வெயிட் கெயின் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை 8 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். 8:30க்குள்ளே ஷேக் குடிச்சிடணும். இந்த ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா, ஒரு 250 ml மில்கில் 3 ஸ்கூப் ஃபார்முலா 1 ஆட் பண்ணி 1 ஸ்கூப் புரோட்டீன், இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 8:30 மணிக்குள்ளே நீங்கள் குடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிடணும். இல்லை அப்படின்னா நட்ஸு, டேட்ஸ் இருந்தால் டேட்ஸ் எடுத்துக்கலாம். லஞ்ச் ஒரு 1 மணிக்குள்ளே எடுக்கணும். நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் அதிகமாக எண்ணெய் இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்படி நீங்கள் சாப்பிட்றதால உங்களுடைய வெயிட் கெயின் ப்ராசஸ் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே திரும்ப ஒரு வேளை ஷேக் எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, வெயிட் கெயின் ப்ராசஸில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 2 டைம் ஷேக் எடுக்கணும். எந்த டைமுக்கு குடித்தா கரெக்டாக இருக்குன்னு தெரியாமல் குடிக்கிறீங்க. காலையில் 8:30 மணிக்கு குடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு ஷேக் குடிச்சிடணும். இப்படி குடிக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னால் என்ன, இல்லை வேறு டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் 7 மணிக்கு மேலே சூடான பொருள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. நைட் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு தூங்கவே கூடாது. இந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுடைய வெயிட் கெயின் ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு வெயிட் லாஸ் இல்லைனா வெயிட் கெயின் பண்ணணும், இல்லை எனக்கு வேறு எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, கீழே டிஸ்பிளேல தெரியும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுடைய எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.